வெல்கம் டு ஃபுட் அரோமா டேஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சடி செய்ய போகிறோம். நிறைய வெரைட்டிஸ் கிச்சடி பார்த்துருப்பீங்க. இதில் அது ஒரு வெரைட்டி. இதையும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கிச்சடி செய்ய போகிறோம். கிச்சடிக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன், எண்ணெய், மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துருக்கேன். மசாலா ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இது போதும். இது நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா முழு பூண்டு 1 எடுத்திருக்கேன், சின்ன சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த துண்டு போதும் சின்னதாக. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 1 போட்டுக்கலாம். கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கலாம் பாருங்கள். கடாய் ஹீட் ஆனோன்னே நம்ம 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு பாதி எடுக்க போகிறேன். இது 4 பேர் சாப்பிடலாம். 1 கப் போட்டேன், இன்னும் அரை கப் எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர தேவையில்ல. இந்த ரவையை பார்த்திங்கன்னா ரவை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குனா போதும். ஆனால் நம்ம இந்த கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கிண்டினா தான், இல்லைன்னா அடியில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த ப்ரௌன் கலர் வரக்கூடாது, அது தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த ரவை வாசனை வர வரைக்கும். அது நான் எவ்வளோ நேரங்க இது பண்ணணும்? டைமிங்லாம் இல்லைங்க. அந்த ரவை வாசனை வரும் நம்ம கலரும் போதே. அந்த வாசனை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆனால் கலர் மட்டும் மாறக்கூடாது. கலர் ஒயிட்டாக தான் இருக்கணும். ஒயிட்டாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஆமாம். இதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ்ங்க? இதுக்கப்புறமா இந்த ரவையை ஒரு வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம இப்போ ரவை எடுத்து ஓரமாக வச்சுடுவோம். கடாய் ஹீட் ஆனோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க. அது லைட்டாக பொரிஞ்சால் போதும். உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிறது நம்ம பொன்னிறமாக வதக்கணும்னு இல்லை, அந்த வெங்காயம் மெத்துனானால் போதும். ஆனால் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னா இந்த சைட்லலாம் கருப்பாக வந்துடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டே இருக்கணும். நமக்கு பொன்னிறமாக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. பொன்னிறமாகவும் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம வதக்கினா போதும். இதோ பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும். அது பொன்னிறமாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது பாருங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு விழுது, அது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் நம்ம வதக்கணும். அடி பிடிச்சா அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நம்ம லைட்டாக வதக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த கிச்சடி பிரிஞ்சி டேஸ்ட்டில் இருக்கிறதால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம உப்புமா செய்வோம்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சால் அவங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. யாருன்னா கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம வீட்டில் திடீர்னு இதை செஞ்சிட்டிங்கன்னா கூட ஒயிட் சட்னி வச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை.
டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிட்டு போவாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாங்க நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு, நல்லா இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுப்போம். அது வந்து தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். பாருங்கள், தக்காளி போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு இல்லை, அது புளிப்புத்தன்மை இறங்கினா போதும் நல்லா, அதனால் நார்மலாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த கிச்சடிக்கு வந்து தக்காளி கரெக்ட் லெவலில் போட்டால் டேஸ்ட் சூப்பராக வந்துடும், நல்லாவும் இருக்கும். இதில் மெயினே வந்து தக்காளி தான். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா 4-5 பேர் சாப்பிட்லாம், அந்த லெவலுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சுன்னா அந்த தக்காளி தெரியுது பாருங்கள் முழுசாக, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் ரவை எடுத்திருந்தேன், அதனால் 1.5 கிளாஸ் எடுத்ததால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்ற போகிறேன், 4 கிளாஸாக ஊற்ற போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து கிச்சடி செஞ்சு முடித்த பிறகு கெட்டியாக இருக்காமல் நல்லா லூஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா காஞ்சா மாதிரி இருக்கும். நம்ம செஞ்சு முடித்தோன்னே எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறதால நமக்கு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 3வது கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எதில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்தாலும் கப்பில் போட்டுக்கோங்க, இல்லை கிளாஸில் எடுத்தாலும் கிளாஸில் போட்டுக்கோங்க. அதே அளவில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் 4வது கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோன்னா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினோன்னே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோன்னே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் பார்த்துட்டு. பாருங்கள், கொதிச்சிடுச்சு, நல்லா ஓரெல்லாம் நுர கட்டியிருக்கு. இந்த டைமில் வந்து உப்பு கம்மியாக தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விடுறீங்க? அப்போ வந்து ரவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு தளராக இருக்கும். நெய் கூட விட்டுக்கலாம் இல்லையா? நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் அந்த மஞ்சத்தூள் எல்லாம் கலர் நல்லா வந்திருக்கு. சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு ரவையை வந்து லைட்டாக போட்டுட்ருக்கணும், மழை சாரல் போல் லைட்டாக போடணும். அப்போ தான் நமக்கு வந்து கட்டி ஆகாது, நமக்கு நல்லாயிருக்கும், கிண்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், குண்டு குண்டாக ஆகாது. லைட்டாக போடுங்க. போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னா அங்கங்கே குண்டு குண்டாக உருண்டை கட்டிடும். இது மாதிரி நம்ம போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு கையில். அப்போ தான் நமக்கு குண்டு குண்டாக ஆகாது, சாப்பிட்றதுக்கு வாயில் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு கட்டி கட்டி ஆகலை, நல்லா எல்லாம் தனித்தனியாகவே இருக்குது பாருங்கள். ரவை நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக நம்ம கிண்டி விட்டுனே இருக்கணும்.
சிம்லேயே வச்சு கிண்டுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கடகடன்னு கட்டி ஆகிடும். நமக்கு பார்க்குறதுக்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. அந்த மஞ்சத்தூள் போட்டதால் அந்த கலர் நல்லா இருக்குது. தக்காளி ரெட் கலரில். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா. தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லை எண்ணெயிலே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பாருங்கள் இப்போ நமக்கு எங்கன்னா கட்டியாக இருக்கா, நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு இடம் கூட விடாமல் நமக்கு நல்லா வரும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இருக்குல்ல, அதை தூவிக்கலாம். கொத்தமல்லி வந்து அளவுலாம் இல்லை, நம்ம நிறைய கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கிச்சடி ரெடி ஆகிடுச்சி. இனிமேல் நம்ம தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த ரெட் கலர், க்ரீன் கலர் எல்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது கட்டியாகவே ஆகலை, நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு, காரம், டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.